சேனலா பார்க்க வரைக்கும் நண்பர்களே, உங்களுடைய பேராதரவுல சிவாஜி திரை நிகழ்ச்சியா இருக்கட்டும், சிவாஜி கணேசன் சிறப்புகள் நிகழ்ச்சியா இருக்கட்டும், இந்த 2 நிகழ்ச்சியுமே மிகச்சிறந்த வெற்றி வந்து பெற்றிருக்கு. எல்லா நிகழ்ச்சிக்கும் அதாவது இப்போ நம்ம சேனல்ல வந்து புதுசா போடுற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலுமே நீங்க எல்லாருமே சூப்பரா வந்து சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப சிறப்பா வந்து இருக்குது. அதுவும் வந்து நம்ம போன டைம் போட்ட லைவா இருக்கட்டும், அந்த லைவ்ல நிறைய பேர் என்கிட்ட பேசுனீங்க. அதுல இருந்து எல்லாருமே வந்து என் மேல கொஞ்சம் அன்பா இருக்கீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. அதன் வரிசையில இன்னைக்கு நான் வந்து புதுசா நான் வியந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சிவாஜி சாருடைய படங்களா இருக்கட்டும், அவர் நடிச்சிருக்கக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், காட்சிகளா இருக்கட்டும், அது ஒவ்வொன்றத்தையுமே வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கும் சொல்லணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ சிவாஜி சாரோட படங்களை எல்லாமே இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இருக்கவங்க பார்த்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்திருப்பாங்க. ஆனா எல்லா படத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க, ஒரு சில படங்கள் தான் பார்த்திருப்பாங்க. இப்போ இதுவே சிவாஜியோட பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த படங்கள். ஸோ அதை வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் மக்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்க படத்தை போட்டு பாடுறா அப்படின்னா, கலர் படத்தை கூட போட்டு பாடுறான்னா பார்ப்பாங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்காக சிவாஜி சாருடைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட காட்சியை எடுத்து நான் அதை பார்த்து அந்த சீனை வந்து விலைக்கு நான் சொல்லுவேன். சிவாஜி சாரோட எல்லா படத்துலயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான சீன், இல்ல முக்கியமான சாங்கு, இல்ல முக்கியமான போர்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த சீனை மட்டும் நம்ம கரெக்டா எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நம்ம அதை விலைக்கு பேசும்போது அதை பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பீப்புள் இதை பாக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சீனை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்தை போய் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஒரு ஷோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தோட சீன் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, சிவாஜியோட நடிப்புல வெளியான ராமன் எத்தனை ராமனடி படத்துல இருக்கக்கூடிய ஒரு சீன் தான் வந்து பார்க்க போறோம். அந்த சீன் என்ன அப்படின்றது சிவாஜியோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த இன்ட்ரோ பிளாக் வரும் பாத்தீங்களா, ஒரு பயங்கரமான சீன், அதை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்து ரியாக்ஷன் வந்து கொடுக்க போறேன். எல்லாருமே வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி வருவார். ஒரு மிகப்பெரிய நடிகரா மாறிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி தன்னோட சொந்த ஊருக்கு வருவாரு. அப்ப அவர் வரவேற்கிறது யாரு? நம்பியார் தான். நம்பியாரை வரவேற்று அப்படியே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வருவாரு. ஸோ நீங்க இப்ப அந்த ஷாட் தான் பார்க்க போறீங்க. பாத்தீங்களா, வந்திருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து சிவாஜி சார் வந்து ஏன் இப்படி பாக்குறாரு அப்படின்னா, இவர் வந்து புதுசா கேட்கிறாரு, ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து சிவாஜி சார் யாருன்றது தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதே இடத்துல ஒரு சீன் நடந்திருக்கும். என்னன்னா இவர் வந்து இந்த ஊர்ல ரொம்ப ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும்போது, வேலை பார்க்காம கொஞ்சம் கொள்கைத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அடிச்சு இவர் தான் விரட்டியிருப்பாரு. சோ தன்னை அடிச்சு விரட்டின ஒரு வீட்டை வந்து இவர் இப்போ பெரிய நிலைமையில ஆகி வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு, இங்க ஏதோ நடக்க போகுது, இந்த வீடு இன்னும் இப்படிதான் இருக்கிறா அப்படின்ற ஆச்சரியத்துல வந்து பாக்குறாரு. உங்களுக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், இருந்தாலும் இந்த ஊர்ல என் வீடு தான் பெரிய. இங்க பாத்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து அந்த ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காரு. ஆனா இவரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு வந்து பெரிய வீடு இருக்கும், ஆனா இந்த ஊர்ல என் வீடு தான் பெரிய வீடு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த டைம்ல கூட நீங்க கோடீஸ்வரன் பணம் அப்படின்ற விஷயத்த வந்து இவர் பாக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா வந்து சிவாஜி சார் பாக்குறாரு. சோ அதுக்கு எடுத்து பாருங்க. தண்ணி வந்து கொடுக்குறாரு, சாரி காஃபி கொடுக்குறாரு. காஃபியை வந்து வேண்டான்றாரு சிவாஜி சார் வந்து சொல்றாரு. பாருங்களேன், உண்மையிலே வந்து இந்த ஒரு ஷாட் போதும். இந்த ஷாட்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, நம்ம பணமே இல்லாம இருக்கும்போது பணம் இருந்தா நம்மளை யாரெல்லாம் மதிப்பாங்க அப்படின்றது இந்த ஒரு ஷாட்டே வந்து உதாரணம். இதை இப்ப சுத்தி இருக்கவங்க பாருங்க. இப்போ சிவாஜி சாருக்கு வந்து அந்த இது காட்டுறாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரங்க. இவங்க பெரிய பெரிய பணக்காரங்களே வந்து சிவாஜி சாருக்கு சிகரெட் பத்திக்கிறதுக்காக அவன் லைட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, அப்ப ஏன் கொடுக்குறாங்க? இவரு பெரிய பணக்காரன் அப்படின்றதாலதான் கொடுக்குறாங்க. இதே இடத்துல வந்து வேற யாராவது இருந்தா கொடுப்பாங்களா? சோ ஒரு பணம் இருந்தாதான் வந்து மதிப்பாங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு ஷாட்ல பி மாதவன் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருக்காரு. பாருங்க, சிவாஜி சார் வந்து வேணான்றாரு, அந்த சிகரெட்டே வந்து தூக்கி போட்டுறாரு வேணாண்டாரின்ட்டு. ஆச்சரியமா பாக்குறாரு. சோ சரி, ஆச்சரியமா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின ஷாட்ல பாருங்க. இப்ப வந்து இதுல இது பண்ணிட்டாரா, இவங்களை பாக்குறாருல்ல, இவங்களை சிவாஜி வந்து புதுசா பாக்குற மாதிரி இருக்காது, ஏற்கனவே பார்த்திருப்பாரு. ஏன்னா இவங்க வந்து போன சீன்ல வந்து இவங்க முன்னாடிதான் அடிச்சு விரட்டிருப்பாரா. அப்ப இவங்க பணக்காரங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாம் பார்த்திருப்பாரு. இவங்க முன்னாடிதான் ஒரு சவாலை விட்டுருப்பாரு, இவங்கள மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரன் தான் மாறி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை விட்டுருப்பாரு சிவாஜி சார். இப்போ அந்த சவால்லாம் கடந்து ஒரு பெரிய பணக்காரன் தான் மாறி யாருக்கு முன்னாடி நம்ம சவால் விட்டுமோ அவங்க முன்னாடியே வந்து பார்க்கும்போது
அவங்களே நிக்கிறாங்க, நம்ம இவங்க முன்னாடி தான் சவால் விட்டு அவங்களே முன்னாடி நிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து சிவாஜி சார் பார்க்க ஓ அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு டோன்ல வந்து சிவாஜி சார் பார்க்குற ஒரு இதுதான் இது. சிவாஜி சார் வந்து இவங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இப்ப வந்து ஒரு நாள் கழிச்சு வந்திருக்காரு, கொஞ்சம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ. இப்போ புதுசா பாராங்க அப்படின்னா இவங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா சிவாஜி சார் எப்படி கேட்பாருன்னா, சும்மா தலையை மட்டும் அசைப்பாரு. அது ஒரு மாதிரி அவர் தலையசைக்கிற டோன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டோன்ல வந்து இருக்கும். எப்படி சொல்றது, ஆனா யாரு, அதாவது உங்களுக்கு சிவாஜி சாருக்கு ஆல்ரெடி தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிற மாதிரி ஒரு டோன்ல வந்து வாய்ஸ் இல்லாம ஜஸ்ட் தலையை மட்டும் அசைக்கிற மாதிரி காட்டுப்பாங்க. இது எதுக்குன்னா, இவங்க யாருங்கிறது எனக்கு தெரியும், இவங்க முன்னாடி என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியும், இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நம்பியார்கிட்ட கேட்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சிவாஜி சார் வந்து இப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி பாக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க. இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவன் நல்ல ஒரு வள்ளியப்பன், சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து, சுமக்க முடியாத அளவுக்கு பணம், பெரிய பார்ப்பனை நடத்துறான். டெல்லி எருமை பாத்தீங்கல்ல. இது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பார்க்கும்போது கிண்டல் பண்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியும், என்னடா அவர் கிண்டல் பண்ற அப்படின்னு சொல்லி. ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்கு. முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க, சுமக்க முடியாத பணம் அப்படின்னு சொல்லி, இவர்கிட்ட வந்து சுமக்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு, பால் பண்ண வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி பாத்தீங்கன்னா டெல்லி எருமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப இவரை விட பெரிய பணக்காரனா சிவாஜி மாறிட்டார், நான் உன்னை விட பெரிய பணக்காரனா மாறிட்டேன்டா, நீ எனக்கு கீழே தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் விதமா தான் இது வந்து பண்ணிருக்காங்க. சோ நல்லா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. இவரு சிங்கப்பட்டி சின்னதர, இவருக்கு வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்கே பார்த்தா மாந்தோப்பு. பாத்தீங்களா, தெரியும் சிவாஜி சாருக்குலாம் தெரியும். பாக்குற தொழில் வைர வியாபாரம். உங்களுக்கு இவங்க எப்படி தெரியும்? இப்ப பாத்தீங்கன்னா சிவாஜி சாருக்கு தெரியும் இவங்கலாம் யாரு, நம்பியார் யாரு, இந்த பணக்காரங்களாம் யாருக்கே தெரியும். ஆனா அங்க இருக்கவங்களுக்கு சிவாஜி சார் யாருக்கே தெரியாது. அப்போ இவங்கெல்லாம் முன்னாடி பேசும்போது சிவாஜி சார் ஈஸியா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா புரியும். இப்ப பாருங்க, இந்த ஷார்ட்ல பாத்தீங்களா வரைக்கும் சிவாஜி சார் வந்து அவரு அந்த ஆக்டிங்க பாத்தீங்களா, மிஸ்டர் மைனர் நீங்க வந்து இப்படி உட்காருங்க, அந்த டோனே வந்து டிஃப்ரெண்டா இருக்குல்ல. என்னதான் இவ்வளவு பேர் பணக்காரங்களா இருந்தாலும் நானும் ஒரு பெரிய பணக்காரன் தாண்டா அப்படின்ற ஒரு கெத்து மெயின்டைன் பண்ற மாதிரி, மிஸ்டர் மைனர் நீங்களும் உட்காருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்துங்க, உட்கார போது அப்படியே சேர தள்ளி விட்டாரு. அவ்வளவு கோபம் இவர் ஆரம்பத்துல இருந்து வரும்போதே, இவன் எப்படி வந்து இவனுக்கு பணத்தை முறை வச்சுட்டு எப்படி ஏழைகளை வந்து கஷ்டப்படுத்துறான், இவன் பெரிய பணக்காரன் சொல்லி எப்படி கெத்து கட்டிட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம பெரிய ஒரு ரிவெஞ்ச கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம். சிவன் சார் ஆரம்பத்துல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தோட தான் வந்துட்டே இருக்காரு. அவர் கோபத்துலயே வரும்போது அதை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. அந்த அந்த ஒரு மொமெண்ட்ல போயிட்டு எப்படி அந்த சடனா அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு நான் யாரும் தெரியுதா, நான் யாரும் தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ உண்மையில வந்து பயங்கரமா இருக்கு. அந்த கோபம் வந்து கண்ணுல மட்டும் தான் தெரியும், முகத்துல மட்டும் தான் தெரியும். பட் இதுல வந்து சிவாஜியோட ஆக்டிங்ல நமக்கு வந்து தெரியுது. அந்த கோர்ல ட்ரெஸ் இது பண்ணிட்டு அப்படியே காட்டுறாரு, தெரியுதா தெரியுதா சொல்லி காட்டுறாருல, அது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. இப்ப சிவாஜி சாரை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் போன வீடியோல கூட நான் பேசியிருந்தேன், இதுல சிவாஜியோட நடைய பாருங்க அப்படின்னு சொல்லி. அவர் நடந்து வர அந்த ஸ்டைல பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப எல்லாரும் நினைப்பீங்க, நானும் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது என்னன்னா இவர் வந்து அந்த கோல் வச்சு அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அடிக்க மாட்டாரு, பாருங்களேன்.
நாளைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பயப்படாத, முதல்ல அடிக்க மாட்டேன். நீ அடிச்சதுக்காக முதல்ல நான் திருப்பி அடிச்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? லட்சாதிபதியா வரணும்னு சொன்னேன். பாத்தீங்களா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த விஷயத்தை சிவாஜி டைலாக்ல சொல்றாரு. நான் வந்து இப்போ ஒண்ணு அடிச்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீ சொன்னல, நீ லட்சாதிபதியா வர சொன்னல, நான் இப்போ ஒரு கோடீஸ்வரனா வந்திருக்கேன், இப்போ நீ உன் தங்கச்சி வர சொல்லி சொல்றாரு. அதுல அவங்க எப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பணத்தை அள்ளி அப்படியே நம்பியார் மேல வந்து அந்த கோவத்துல சிவாசர் கொட்டுறாரு. பணம் தானே வேணும் வேணும்ன்ற, இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கோவத்துல, இப்ப நான் கோடீஸ்வரன் நான் வந்திருக்கேன், இப்போ உன் தங்கச்சியை கூப்பிட்டு சொல்லி வந்து அந்த ஒரு வெறியில அவர் வந்து கூப்பிடுறாரு. பார்க்க முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சத்தியத்தை செஞ்சு கொடுத்துட்டு சிவாசர் வந்து போயிட்டாரு. இப்போ வந்து நம்பியார் சொல்லிட்டாருல, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ஒரு லட்சாதிபதியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு இவர் கஷ்டப்பட்டு இவ்வளவு வருஷம் வந்து போய் போராடி ஒரு பெரிய மனுஷனா மாறி கோடீஸ்வரனா மாறி வந்து நிக்கிறாரு. இந்த டைம்ல வந்து இப்படி ஏமாத்தினா எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தானே. ஒரு லைஃப் அவருடைய வாழ்க்கையே வந்து அந்த ஒரு விஷயம் தானே. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் வந்து போனாரு. இப்போ அந்த டைம்ல வந்து அதுவே நமக்கு நம்ம எதை நினைச்சு இது பண்ணுமோ அதுவே நம்மகிட்ட இப்ப இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏமாற்றம் தான் அந்த இடத்துல வந்து சிவாச்சாருக்கு வந்து கிடைக்குது. இத அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா வந்து சிவாச்சாருக்கு காட்டியிருப்பாரு. உண்மையிலேயே தேவகி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்ற நம்ப மாட்டாரு. அப்புறம் அங்க வேலை பார்க்க கூட ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட போய் தான் சிவாச்சார் வந்து கேட்பாரு. இப்போ இந்த ஷாட் பாத்தீங்களா, இதுதான் அது. கேட்கும்போது பாருங்களேன், அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமாங்க ஐயா, சொல்றது உண்மைதாங்க. தெரிஞ்ச மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இந்த சீன் வந்து பார்க்க வேணாம். அந்த சீன் அவ்வளவுதான், இதோட எண்டிங்கு. ஒரு இரும்பு மாதிரி இருந்த மனுஷனை சீனோட முடிவுல எப்படி ஆகிட்டாங்க பாத்தீங்களா? இல்ல ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் இது. இந்த படத்துல வந்து இந்த சீன் இன்ட்ரோ பிளாக்ல இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சிவாச்சார் வந்து என்ன பண்றதே தெரியாம தான் வந்து இருப்பாரு. அப்போ வந்து ஒரு பொண்ணை பார்த்து அவங்க மேல காதல் வயப்படும் போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வைக்கும்போது அதுக்காக அந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து நான் வந்து மாறுறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போய் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாதிரி வந்திருக்காரு. இப்போ இது ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி, இது வந்து படத்துக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி இந்த இடம். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து இப்போ இவங்க அந்த பொண்ணை வந்து கல்யாணம் சிவாச்சார் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து படம் வந்து முடிஞ்சிருக்கும் இதோட. ஸோ இங்க ஒரு விஷயம் ட்விஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்ல அதாவது அந்த பணக்காரனா இருக்கக்கூடிய நம்பியார் வந்து இந்த ஏழையா இருக்கக்கூடிய ராமனுடைய பேச்சை மதிக்காம இவெல்லாம் எப்படி பணக்காரனாய் வரப்போறான் அப்படின்ற நோக்கத்துல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்க போயிட்டாங்க. இங்க இவரு அந்த வாக்கு நினைச்சிட்டே இருக்கிறதுனால இவரு பெரியாளாய் வந்து இங்க வந்து நிற்கும் போது பார்த்தா அங்க வந்து பொண்ணு இல்லை. ஸோ பொண்ணு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இடத்த விட்டு ரொம்ப கஷ்டத்தோட கிளம்பி வந்து போறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்ட்ரோ பிளாக். இதுக்கடுத்து சிவாச்சார் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் அதுக்கடுத்த பாதி படம். உண்மையில இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கோட பி மாதவன் ரொம்ப சூப்பரா ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். நான் சிவாஜியோடைய நிறைய படங்களுடைய கிளைமேக்ஸ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி இன்ட்ரோ பிளாக்லாம் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரோ பிளாக்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் தான். இப்போ இந்த காலத்து ஜென்ரேஷன் படங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து படத்துல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு சீன் அப்படின்னா அது இதுதான். அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜியோட ஆக்டிங். இந்த படம் ஃபுல்லாவே எவ்வளவோ சிறப்பான ஆக்டிங் கொடுத்திருந்தாலும் இந்த சீன்ல வந்து இவருடைய நடிப்பு அப்படின்றது தனித்துவமா வந்து இருக்குது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
இந்த சீன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல நடிகர் திலகத்தோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த சீன் பாத்தீங்கல்ல, கண்டிப்பா இந்த படத்தை போய் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இப்போ இதே மாதிரியே அடுத்த வீடியோல வேற ஏதாவது ஒரு சீனோட நான் வந்து உங்களை கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். அண்ட் ஒன்லி சிவாஜி கணேசன் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து இப்போ இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.